வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 சண்டே எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷால், சத்யா, தீபக் இவங்க எப்படியெல்லாம் ரோஸ்ட் வாங்கினாங்கன்றது தான் நம்ம இன்றைக்கியான எபிசோடில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கடுதாசின்னு ஒரு டாஸ்க் இருந்தது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அவங்க சாரு. யார் யாரெல்லாம் வந்து இந்த மொட்டை கடுதாசி போட்டிருப்பாங்கன்னு, யார் யாருக்கு போட்டாங்கன்னு ஒரு கெஸ் இருக்கும்ல, அது மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னு கேட்கறதுல சுவாரஸ்யமாக இருக்கிற 2 பேரை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சௌந்தர்யா ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, எனக்கு வந்து போட்டாங்க சார் மொட்டை கடுதாசி, நேரில் சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்லியிருக்காங்க. என்னென்னா என் மேலே பொறாமையோடு சொல்லியிருக்காங்க சார். அது நீ வந்து இதில் மட்டும் என்னது கேமரா முன்னாடி மட்டும் ஷோ காமிக்கிற மாதிரி அப்படி ஏதோ போட்டிருந்தாங்க சார், அது நல்லா இல்லை சார், பொறாமை என் மேலே அவ்வளோ பொறாமை இருந்திருக்கோம் போல சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யாருமான்னு கேட்டதுக்கு அருண் தான் சார் என் மேலே ரொம்ப பொறாமையாக இருப்பார் அப்படின்னும் போது இந்த பக்கம் தர்ஷிகா, ஏன்னா தர்ஷிகா தான் அந்த லெட்டரை போட்டிருப்பாங்க, ஆமாம் ஜாக்லினும் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து பொறாமைன்னு சொல்லும் போது அதை சிரிக்கிறாங்க பாருங்க, பொறாமன்னு நம்மளை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களே இந்த இடத்துல, அப்போ நம்ம அவ்வளோ பொறாமையாக இருக்கோம்னா இதுதான் வந்து உணர்வு. உணரவே இல்லை, அது ஒரு சிரிக்கிறாங்க. இதை விட என்ன ஒரு கொடுமைன்னா, அப்போ கூட கேட்குறேன் கேர்ள்ஸ் சைடு யாருன்னா, சார் எல்லாருமே நல்ல மாதிரி தான் மூஞ்சி வச்சு நிற்கிறாங்க, ஆனால் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க சார், யாருன்னு அட்ரஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இவங்க முகத்தெல்லாம் பார்த்தா எல்லாருமே நல்லவங்க மாதிரியே இருக்காங்க சார், என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயானுக்கு எழுதின லெட்டர் தான், அது வந்து ரியா எழுதியிருப்பாங்க. ஆனால் ரயான் வந்து என்ன ஆகும், ராணவ் எழுதினதா அவர் நினச்சிக்குவார். அந்த லெட்டர் என்ன வேர்டிங்ஸ் இருக்கும்னா, யூ ஆர் ஸோ க்யூட் பட் ஐ டோன்ட் லைக் யூ, யூ ஆர் இரிட்டேட்டிங் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்கும் அந்த வேர்டிங்ஸு. அது வந்து ரியா தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரயானுக்கு எழுதியிருப்பாங்க. அது வந்து இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, அந்த குரூப்பே, அந்த பாய்ஸ் குரூப்பை என்ன பண்ணுறது, ராணவ் தான் எழுதிட்டாருன்றதுனால அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கும். என்ன காமெடினா, இதே கேள்வியை வந்து ராணவ் நீங்கள் சொல்லுங்க விஜய் சேதுபதி கேட்பாரு, அவனும் சூப்பராக சொல்லுவான், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆமாம், அது வந்து ரியா வந்து அதுக்கான பிரேக்கில் சொல்லிடுவாங்க, இது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக கொண்டு போகலான்னு நான் நினச்சேன், ஆனால் வந்து உங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது வேறு மாதிரி ரொம்ப அப்படியே இழுத்துட்டே போகிறதுனால நான் இப்போ வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து பிஹேவியர்ஸ், அப்புறம் மேனிப்புலேட்டிவ், மேனர்ஸ், இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் யார் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்பாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே முத்து தான் எந்திரிப்பார். முத்து எந்திரிச்சு வந்து நம்ம யார் சௌந்தர்யா தான் சொல்லுவார், அவங்க வந்து கொஞ்சம் அந்த மேனஸை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த மூஞ்சில முக பாவனைங்களே காமிப்பாங்க, எது கேட்டாலும் அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு சில நேரத்துல ஒரு என்ன சொல்ல சீரியஸா சொல்ல போற விஷயம் தப்ப அவங்க ஒரு அந்த முடியை வச்சு ஒரு ஸ்டைல் பண்ணி முகத்தை ஒரு காட்டினதையும் அது சொல்ல வராது போல இருக்கு. அதனால சொல்ல வந்ததையும் மறந்துடவும் செய்வாங்க. ஏன்னா பாய்ஸை பற்றி அவங்களுக்கு அது வந்து என்ன சொல்ல டிஸ்ட்ராக்டாக கூட இருக்கலாம். அதனால வந்து அவர் அதை தான் சொல்கிறாரு. அதுக்கு வந்து சௌந்தர்யாவோட பதில் வந்து, சார் நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ட், இப்பவும் அப்படி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. அடுத்தது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா சத்யா எழுந்திரிப்பார். சத்யா எழுந்திரிச்சு அவரும் வந்து சௌந்தர்யா மேலே தான், ஏன்னா எல்லாருமே சௌந்தர்யா மேலே அப்படி என்னவா உங்களுக்குலாம் என்ன அவ்வளோ வெறுப்பாக இருக்கிறீங்கன்னு தெரியல, அவங்க மேலே வந்து திரும்பவும் அவர் சொல்கிறார், சார் எங்களுக்கு வந்து அவங்க நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது சார் அப்படின்ற மாதிரி, ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது அவ்வளோ வெறுப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆக்வர்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் கேட்குறாருன்னா, அந்த ஒரு டாஸ்க் ஒன்று நடக்கும், அந்த ஒரு கோடு தாண்டி வரும்போது அந்த 30 செகண்டுக்குள்ளே இவங்க பாய்ஸ் ஒழுங்காக வரமாட்டாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் தான் நீங்கள் டைம் எடுத்துப்பீங்க அப்படின்றது உட்காந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக உட்காந்துருப்பாங்க. அதை வந்து நீ வேற ஆங்கிளில் பார்த்துட்டு வேற மாதிரி நீ ப்ரொஜெக்ட் பண்ணின்னு ஆக்வர்டாக இருந்தது, அவங்க உட்காந்து பொசிஷன் சரியில்லை, இதெல்லாம் வந்து பேசுறது வந்து அநாகரிகமான செயல், அது ரொம்ப தவறாக தான் இருக்குது. இதை வந்து அவர் சார் வந்து இவங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைட்லேயும் கேட்பாங்க. ஆடியன்ஸ் சைடில் இருக்கிற பாய்ஸ் டீம், அதாவது ஜென்ஸே வந்து என்ன சொல்லுவாங்க, ஆமாம் சத்யா பண்ணது தப்பு தான், சத்யா அப்படி பேசியிருக்க கூடாதுன்ற மாதிரி தான் அவங்களோட கருத்தாகவும் இருந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து வர பதில் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டா அவங்க சொல்ல வந்த கருத்தை வந்து சொல்லாமல் அப்படியே அமுத்தி விட்டுடுற மாதிரி, அது கீழே தள்ளி விடுற மாதிரி,
அதுக்கப்புறம் அவங்களோட கருத்தை சொல்ல முடியாதபடி தாக்குற விஷயம்தான் இது. ஸோ நான் ஒரு சத்யாவோட ஃபேனாக இருந்தும் நான் வந்து இந்த கருத்தை வந்து சத்யா மேலே தான் தப்புன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஒரு ஜென் ஒருத்தர் சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அவரும் அந்த கருத்தை வந்து இதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரும் அந்த இடத்துல பதிவு பண்ணார். ஆமாம், உள்ளே போயிட்டு சத்யாவை கிழிப்பார். ஆனால் அப்போ கூட சத்யா இல்லை சார் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அப்போ அதாவது இழுத்து ஜவு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். சத்யா போட்டிருந்த ட்ரெஸ்ஸே ஆக்வர்டா இருக்குது. ஒரு நிறைய பேர் ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு இடத்துல பிளஸ் வந்து நிறைய பெண்கள் பார்க்குற இந்த ஷோ. அவர் முக்கால்வாசி பனியனோட தான் சுத்துவாரு. அதுவும் வந்து ஜிம் பாடி காமிக்கணும்னு இங்கே அவசியம் கிடையாது. அதையும் ஆடியன்ஸ் சைட்லேயே ஒருத்தர் கேட்டுட்டாரு. இவர் மட்டும் என்ன நாவல்லாம் காட்டிக்கிட்டு உள்ள சுத்திட்டு கிடக்குறாரு, அப்போ இவர் பண்றது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டார். அது ரொம்ப கிளாப்ஸ் நிறைய அந்த ஆடியன்ஸ்க்கு கொடுத்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் சைட்ல அந்த மாதிரி ரிவ்யூ பண்றது அந்த சேம் டைம் ஆன் தி ஸ்பாட் அந்த மாதிரி ஒரு பதில் கிடைக்கிறது நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் சத்யாவை கேட்குறாரு. திரும்பவும் அவர் அதே கருத்து தான் சொல்றாரு. அவர் மேலே வந்து இன்னும் மோசமாக தான் போகிறார். அவங்க சாரி கட்டிட்டு இருந்த விதம் சரி என்னதான் இந்த சாரி அப்போ கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை சார் நான் அது சௌந்தர்யா அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லை சார் நான் அது கூட இல்லை சார் எனக்கு வந்து எஜுகேஷன் நீங்களாம் படிச்சிருக்கீங்களா நீங்கள் என்னது எஜுகேட்டடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு சார் அவர். அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு அவங்க உட்கார்ந்துருந்த விதம் அப்படி இருந்தது சார், அதனால நான் கேட்டேன் சார் அப்படின்றாரு. ஒருத்தர் பேசுறாங்க இதை பத்தி விமர்சிக்கிறாங்க சொல்றாங்கன்றாங்க, அதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு சத்யா வந்து ரெண்டு டைம் வந்து அவர் வந்து கேப்டன்சி இருந்தது வேஸ்ட் தான் அவருக்கு. அதெல்லாம் என்ன சொல்ல தகுதி இல்லாதவங்க கையில எதையோ கொடுத்த மாதிரி தான் அந்த கேப்டன்சியோட இது இருந்தது அவருக்கு. இவரை தொடர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்றேன், அதாவது என்ன சொல்றது இவருக்கு ஒரு ஆமா எழுந்துக்கிற அந்த கைப்புள்ள மாதிரி தான் விஷால் இந்த இடத்துல எழுந்தாரு. அவர் எழுந்து அவரு ஆமா சார் அவங்க உட்கார்ந்து இருந்தது கூட இல்லை சார், அவங்க அப்படியே படுத்துக்கிட்டாங்க சார், அதை பார்த்து எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ஏங்க நீங்க சீரியல்லையே எவ்வளோ கேவலமான விஷயங்கள் எல்லாம் காட்டுறீங்க, ஒரு சீரியல்லையே எவ்வளோ ஆக்வர்டான விஷயங்கள்லாம் ஒரு சீரியல்ல நடிக்கிறீங்க, அதெல்லாம் இல்லாதது வந்து இந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள அந்த பொண்ணு படுத்திருந்தது உங்களுக்கு என்ன அப்படி அசிங்கமாயிடுச்சுன்னு தெரியல. விஷால நல்லா தான் சார் ரோஸ்ட் பண்ணாரு. என்ன சாரி கட்டியிருந்தது சொல்றீங்க, எஜுகேஷன் பத்தி பேசுறீங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல சத்யாவும் சார்கிட்ட விஜய் சேதுபதி சார்கிட்ட சாரி கேட்டுறாரு, ஒரு பிரேக் விடுறாரு, சார் கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளே இந்த பிரேக் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கிறாங்க அங்கங்கே குரூப்பாக நின்று. அப்போ வந்து சௌந்தர்யா கிட்ட போயிட்டு சத்யா போய் கேட்குறாரு, நான் ஏற்கனவே சாரி சொல்லிட்டேன், வெளியில் நான் பேசின விஷயத்த நானே வந்து உன்கிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வேற யார் மூலமாவது கேட்டால் இது பெரிய இதுவாக பிரச்சனை ஆகுன்றனால தான் அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து நான் சாரி சொன்ன விஷயத்த போயிட்டு நீ திரும்பவும் அந்த இடத்துல ஏன் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அதுக்கு அவங்க விளக்கம் ஒன்று தருவாங்க. அது மாதிரி பேசும்போது வந்துடுச்சு சொல்லணும்னு அப்படியே யோசிச்சு நான் சொல்லலை. அடுத்தது யாரு நம்ம விஷாலுக்கு ரோஸ்ட். விஷால் கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார், விஷால் நீங்கள் வேறு எதுவும் சொல்லலையா, யாரை பற்றி எதுவும் பேசலையா அப்படின்னுவாரு. அப்படியே அவன் வணக்கம் சார் அப்படி முடிப்பான். அந்த மாதிரி அவன் பாவனைகள்லாம் சரியே கிடையாது. அதாவது அவன் சீரியலாகவே நினச்சின்னுக்கிறான், சீரியஸாக நினைக்காம விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார் அவ்வளோ தூரம் கேள்வி கேட்டோம் அவங்க அதாவது கழுவுன மீன் நழுவுற மீன் மாதிரி எல்லார் முகமும். ஏன்னா ஆண்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல வந்து அயோக்கியத்தனமா நடந்திருக்காங்க. ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது பக்கத்துல இருக்கிற வயசுல பெரியவரா இருக்கிற ரஞ்சிதா இருந்தாலும் சரி, தீபக்கா இருந்தாலும் சரி, இதை கேட்காம விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. ஏன் அந்த பொண்ணு அப்படி பேசுற, உனக்கு அது மாதிரி இருக்கா, எங்களுக்கு நாங்க அப்படி ஃபீல் பண்ணல, உனக்கு அப்படி இருந்ததுன்னா கூப்பிடு, அந்த பொண்ணை கேட்டுடுவோம். உட்காந்து எல்லாரும் பேசுறாங்க, பாடுறாங்க, சாப்பிடுறாங்க, ஊட்டி விட்டு இவ்வளவு பண்ற விஷாலு அவ தனியா டான்ஸ் பண்ணா இவன் தானே போய் ஓடி விளையாடுறான். அப்போ இவளுக்கு சௌந்தர்யாவுக்கு இருக்கிற தைரியம் இவருக்கு விஷாலுக்கு தைரியமே இல்லைல்ல. அப்போ இவருக்கு கண்டிப்பா வந்து மொட்டை கடுதாசி தேவைப்படுது. அவருக்கு தான் என்னன்னா விஜய் சேதுபதி நல்லா ரோஸ்ட் பண்ணுவார். ஏன்னா இவனை எடுத்து பேச விட்டோம்னா அவன் இஷ்டத்துக்கு பேசுவான் யார் விஷால். அதனால என்ன பண்ணாரு, நீங்க பண்ணது வந்து நீங்க ஒண்டி பண்றதா நினைச்சிருக்கீங்க, இது அநாகரிகமான செயல், இது வெளியே வேற மாதிரி. அவர் அட்ரஸ் பண்ற விஷயம் சூப்பரா இருந்தது பாருங்க அந்த விதம். அதாவது டீ கடையில உட்காந்துட்டு 4 பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல, டே மச்சான் அந்த பொண்ணு இந்த பக்கத்து வீடு அந்த பக்கத்து, அது மாதிரிலாம் பேசுற மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னது அதான் டீ கடைன்னு சொன்ன உடனேவே அந்த நாட் ஓன்லி அந்த விஷாலை
குறிப்பிட்டு இல்லை, அவனோட கேங்கில் யார் யாரெல்லாம் அந்த டீ கடை பெஞ்சில் உட்கார்ற மாதிரி உட்காந்து இந்த கதையை பற்றி பேசுனாங்க, இவனுக்கு ஓகே ஆமாம் சாமி போட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமான அந்த ஒரு அடியாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அழகாக சொன்ன டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ஒரு பொண்ணை பற்றி அப்படி பேசிடுறது நல்லா இல்லை. இது டீ கடையும் கிடையாது, இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாருமே உங்களை பற்றி பார்க்குறாங்க, உங்களை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்களே உங்கள் பேரை நீங்கள் அசிங்கம் பண்ணிக்காதீங்க. நான் அதிகமாக பேச விரும்பல, இது அநாகரிகமான செயலே. இனிமே இப்படி பேசாதீங்க. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா நேரடியா போய் பேசு. என்ன அவங்க என்ன இன்னொரு தெருலையா இருக்கிறாங்க, பக்கத்துல தானே இருக்கிறாங்க, நீ பேசியிருக்கணும்ல அப்படின்னும் போது இப்ப நான் யாரும் சொல்ல விருப்பப்படல, உனக்கு மன்னிப்பு கேட்கணும் கருதி நான் இப்ப யாரும் சொல்ல விரும்பல, உனக்கே அது உறுத்துச்சுன்னா மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுன்னா அப்ப கூட அவர் சொல்றாரு மனசுக்குள்ளேயே கேட்டுக்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட சௌந்தர்யான்னு சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. ஆனா அவன் அப்ப அந்த மறுபடியும் பிரேக் விட்டு போவார் பாரு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா எல்லாரோட ஃபேஸையும் காட்டுவாங்க. அவங்க கூட யார் யாரெல்லாம் இதுல இந்த விஷயத்துல இந்த கான்வர்சேஷன்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க முகத்தெல்லாம், ஏன்னா பெரிய இந்த காம்படிஷன் பாருங்கள், இதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை பற்றி கேவலமாக பேசி அதில் என்ஜாய் பண்ணுற ஒரு சிலர், அது அவங்க மூஞ்செல்லாம் காட்டுவாங்க. அசிங்கமாக ஆகிட்டுருக்கோம் அவங்களுக்கெல்லாம். சார் சொன்ன விதம், அவர் சொன்ன விதம் உண்மையிலே செம்மையா கமல்ஹாசன் சார் பார்த்த மாதிரி இருந்தது. இழுத்து 2 வைக்காத குறையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 2 அறை விட்டா எப்படி இருக்குமோ அந்த அறையை விடாமல் அவர் பேசினது அற்புதமாக இருந்துச்சு. ஆமாம், நமக்கு ஆதங்கமாக இருந்தது. இந்த 1 வாரமா 2 வாரமா இவளை பற்றி இப்படி பேசிட்டே இருக்கானே இவனை எப்படியாவது இந்த விஷால வந்து கேட்கணும்னு அது அப்பாடா அப்படி இருந்தது. அப்பா கேட்டாருப்பா, அவன் முகம் அப்படியே எப்படி இருந்தது, இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனிதாவோட எவிக்ஷன் தான். சுனிதா வந்து நல்ல பிளேயர், அவங்கள வெளியில கூப்பிட்டதே ஃபர்ஸ்ட் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த சின்ன பொண்ணு தர்ஷிகா சாஞ்சனா ஒழுங்கா விளையாடல, நம்ம ரஞ்சித் சார் ஒழுங்கா விளையாடல, அவரு ஏதோ பவித்ரா ஒழுங்கா இல்லை, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து விளையாடவே இல்லை. இப்போ சுனிதா நல்லா விளையாடி தான் இருந்தாங்க. அது என்ன காரணம், எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இந்த வீக் ஃபுல்லா சுனிதா வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நல்ல பிளேயர், அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்க நல்லா. அது தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பேசுகிறாங்கல்ல, பேசிட்டு அதுக்கான பதிலும் வந்து விஜய் சேதுபதி சார் மூலமாக கிடச்சிச்சின்னா அதை மாற்றிக்கவும் செய்கிறாங்க நிறைய விஷயம். அதே மாதிரி தான் இந்த வாரம் வந்து அவங்க மாற்றிட்டு தான் இருந்ததுனால தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க. சௌந்தர்யாவோடவும் மற்ற கண்டஸ்டன்ஸோடவும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள வெளியில் கூப்பிட்டுட்டாங்க, அது ஏன்னு தெரியல. சாச்சனா வெளியில் போயிருந்துருக்கணும். அந்த பவித்ரா வந்து ஒன்றுமே விளையாடலைங்க, அவங்க எதுக்கு உள்ளே இருக்காங்கன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது வெளியில் வந்துட்டாங்க. சுனிதா வந்து வெளியில் எவிக்ட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அவங்க கவிதை சொன்ன விதமாக இருக்கட்டும், சார் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மக்கள்கிட்ட வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். ஏன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சுனிதாவுக்கு வந்து நம்ம பாராட்டினார்னா, மற்றவங்களாம் வந்து வெளியே வந்து வஞ்சன்ஸை கக்குவாங்க, உள்ளே அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணுங்க. அவங்க உள்ளே அப்படி தான் இருந்தாங்க, வெளியே அப்படி தான் இருந்தாங்க. அவங்க உண்மையிலே ஏற்கத்தக்க விஷயம். ஆமாம், வெளியில் வந்துட்டு அவங்க வந்து எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஈக்குவலைஸ்டாக ஒரு இதுவாக தான் எல்லார்கிட்டையுமே பேசினாங்க, அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு வந்து உள்ளே இருந்ததுப்பா எப்படியோ இருந்தது போல இருக்குது. வெளியில் வந்ததையும் விஜய் சேதுபதி சார்கிட்ட கூட அவங்க பேசலை. அந்த மக்கள் எல்லாம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு ஹாப்பியானாங்க போல இருக்கு. ஏன்னா உள்ள இந்த 10 பேர் 16 பேரையே பார்த்து அவங்களுக்கு டென்ஷனில் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து ரியலைஸ் அதை என்ன சொல்கிற அதுக்குள்ளே இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது போல இருக்கு. அதுக்கப்புறம் எபிசோட் முடிஞ்சது, டாட்டா பாய் பாய் சொல்லி அவர் கிளம்பிடுறாரு விஜய் சேதுபதி சார். இங்கே உள்ள காட்டினா உள்ள வந்து விஷால் வந்து இப்போ ஏன்னா திட்டு வாங்கிட்டாங்க, ஏதோ திருந்துவான்னு பார்த்தா நான் வந்து அப்படி நான் அந்த பூனை கிடையாது, நான் அந்த ஆளு கிடையாது, நான் அவன் இல்லை, அந்த கதையிலே இருக்கிறான். ஆமா, தீபக்கும் நல்லா தான் ரோஸ்ட் பண்ணாரு. தீபக் முகமும் இன்னைக்கு சரியில்லை. ஏன்னா இப்படியே கேட்காம விட்டுருந்தா இவங்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்ற சீனியர் இல்லை அவரு, அதனால அந்த ஆட்டிடியூடு உள்ள அவர் அதிகமா காமிக்கிறார். சுனிதாவும் ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் ஆட்டிடியூட் காட்டினாங்க. ஆமா, தீபக் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டி ரொம்ப ஓவரா பண்றாரு, பிஹேவ் பண்றாரு அவரு. இன்னைக்கு சார் கேட்டதுக்கு கூட அவர் தெளிவான பதில் சொல்லாம மேனர்ஸ் இல்லாம நடந்துட்டாரு. ஒரு முக்கியமான விஷயம் தீபக் பத்தி சொல்லணும்னா, நம்ம ரியா வந்து எடுத்து கொடுத்துருவாங்க யாருக்கு, அந்த சௌந்தர்யா மேட்ரு, அந்த பனியன் மேட்ரு, பிங்க் கலர் பனியன் தொடணும் போது இவங்க தொழுவாங்கல்ல போயிட்டு, அப்போ வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசுவாங்க யாரு, தீபக். அப்போ பேசும்போது அப்போ கூட சாரி ப்ரோ, இந்த மாதிரி இந்த கேமில் விளையாடும் போது நான் தொட்டுட்டேன்,
அவ்வளோ சாரி ப்ரோன்னு அந்த சௌந்தர்யா கேட்கும். ஆனால் அதை கூட அது சாரி பொருட்கள் சொல்லல, அவங்க சொன்ன விதம் வேற மாதிரி இருந்துச்சு, ஒரு ஆட்டிடியூட் மாதிரி இருந்தது. அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணு சாரி ப்ரோ சாரி ப்ரோன்னு அத்தனை தடவை கேட்கறான். விளையாட்டுக்கு தானே ப்ரோ வந்து விளையாடணும் அப்படின்னு என்ன எப்படி நீ அப்படியே பெரிய இங்கிலீஷ் புலவர் இவரு, பெரிய இங்கிலாந்துல பிறந்துட்டு வந்தாரு. அதான் உடனே என்ன எப்படி டச் பண்ணுவேன், என்ன கேட்காம இப்படி டச் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அந்த விளையாடுற அந்த மூடையே ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு எவ்வளோ ஒரு என்ன சொல்றது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு நீங்க விளையாடுங்க, உங்க விளையாட்டை நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த பொண்ணு போயிட்டு மூட் அவுட் ஆயிட்டு போய் உட்கார்ந்துடுச்சு. இதுக்கு மேல எப்படி போய் விளையாட போற போய் அப்படின்னு போயிடுச்சு. ஆனா இதே வந்து அந்த இன்னொரு கேம்ல முன்னாடி கேம் விளையாடுவாங்க. அதில் விளையாடும் போது அந்த இந்த சௌந்தர்யாவை 2 பக்கம் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே தீபக் தான் இழுத்து பிடிச்சி நிற்குப்பாப்ல. சௌந்தர்யால முடியாது அப்படின்னு அப்ப நீ கேம்ல வந்து நீ பிடிச்சி விடுங்க ப்ரோ, என் கையை விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி வேற எதுவுமே அவரை வந்து இவனுக்கு ஏன் இப்படி வஞ்சன்ஸ் வச்சு ஏன்னா ஆமா சௌந்தர்யாக்கு கிளாப்ஸ் இருக்குது. இது பொம்பளைக்கு பொம்பளை வேணா பொறாமப்படலாம், ஆம்பளைங்க எதுக்கு பொறாமப்படுறீங்க அந்த பொண்ணு மேலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தீபக்கையும் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்றாரு தான். ஆனா அவன் வந்து சார் சொல்றத எதுவுமே காது கொடுத்து கேட்கல. பெரிய அப்பா டகர்னு செஞ்சுறாரு. அடுத்து இருக்குது அதுதான் தீபக் சார் கேக்குறாரு. அவர் சொல்றாரு அவங்களுக்கு எல்லாம் மேனர்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க எல்லாம் வளர்த்தாங்களாம், அதனால வந்து இவங்களுக்கு எல்லாம் மேனர்ஸ் தெரியல. அந்த இடத்துல ஜாக்லின் சூப்பரா கேட்டது. ஆமா ஜாக்லின் சூப்பரா கேட்டாங்க, என்ன உங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் வளர்த்து கொடுத்தாங்க, எங்களுக்கு நாங்க அப்படி இல்ல வாழறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க, இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழறதுக்கே எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப ப்ரிவிலேஜாக அவங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது வந்து எல்லார் கண்ணுமே வந்து ஒரு மாதிரி கலங்கின மாதிரி என்ன சொல்றது, அவர் முகம் எல்லாம் ஒரு இறுக்கமான ஒரு இதுல வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி செம்ம கோபம் அந்த மூஞ்சில தெரியுது. ஆமா அவருக்கு ரொம்ப கோபம். தீபக் வந்து இதை வந்து ஒரு ரியலைஸ் பண்ணாமல் இருக்காருன்றதுனால விஜய் சேதுபதி சார் ரொம்ப கோபமாக தான் அந்த இடத்துல இருந்தாரு. இதுதான் அவர் விஜய் சேதுபதி சார் பேசும்போது கூட தீபக் வந்து எதிர்த்து பேசுற மாதிரி, அவர் பேச வேண்டியது பெரிய மேனேஜர் ரோல் பண்ற மாதிரியே எல்லாரையும் பேசுறாரு. அது தப்பு. அது இதுதான் உங்களோட மேனர்ஸா, நீங்கள் கற்றுக்கிட்ட விதம் இந்த மேனர்ஸ் தானான்னு கேட்க நினச்சோம். ப்ளஸ் வந்து இந்த சீரியல்லாம் இவருக்கெல்லாம் ஹீரோ ரோல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறோம் அந்த டைரக்டர்ஸ்க்கெலாம் கூட இதன் மூலமாக என்னன்னா நமக்கே தெரிய வந்த விஷயம், தீபக் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ஹீரோ ரோல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, அவருக்கு வந்து சரியான வில்லன் ரோலு, வில்லன் சித்தப்பா ரோலு, வில்லன் மாமா ரோல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. அது ரயான் வந்து இவர் தீபக் கூடவே ஒரு சீரியலில் நடிச்சிருக்காரு, அவர் வந்து வில்லனாக நடித்தார், உள்ளே வந்து ஹீரோவாக திரும்ப திரும்ப எங்களுக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுது. ஹீரோவாக அவர் நிறைய இடத்துல வந்து அவரை வந்து பிரதிபலிச்சுக்கிறாரு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யாக்காக ஜாக்லின் அந்த விஷயத்தில் கேட்டிருப்பாங்க, அங்கே கேம் விளையாடும் போது இவர் வந்து மேனஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டார் இவர் அப்படின்னும் போது, அப்போ வந்து இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணுவார், ஜாக்லின் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து சௌந்தர்யாக்காக ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி சௌந்தர்யாவும் சாச்சனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் அவுட் ஏன் பண்ணலை, அதாவது சாச்சனாக்காக நீங்கள் வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்கல, அவங்க பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணலைல்ல, ஒரு மாதிரி ரூடாக பேசுனாங்கன்னு சாச்சனா சொல்கிறாள்ல, அப்போ அதுக்காக நீங்கள் ஏன் கேட்கலன்னு அவர் ஏன் இதை பேசுகிறாருன்னு புரியல. ஆக்சுவலி என்னென்னா மறுபடியும் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து சாச்சனாவுக்கு முட்டு கொடுக்குறாரு. அது அந்த ஒரு விஷயம் தான் பிடிக்கல. சின்ன பொண்ணாக இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணுடைய பிஹேவியர்லாம் கிடையாது, அது பேசுறதுலாம் வந்து ஊர்கல்வி மாதிரி தான் பேசிட்டு இருக்குது. ஏடிகேன்னு ஒருத்தர் இருந்தாலும் அந்த மாதிரி தான், இதுக்கு வந்து ஊர்கல்வின்னு வைக்கலாம் அது பேர். அந்த சாச்சனாக்கு நிறைய பேர் வைக்கலாம் போல இருக்கு, ஜூலின்னு வைக்கலாம், ஜோவிகான்னு வைக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாஞ்சனா போயிருக்கணும் இந்த எவிக்ட் ஆக வேண்டியது, இல்லைன்னா ஆனந்தி தான் எவிக்ட் ஆகி இருக்கணும். ஆனால் எப்படி சுனிதா பண்ணாங்க என்னன்றது ஒன்றும் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எபிசோடு முடிஞ்சிட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா விஷாலை காட்டுவாங்க. விஷால் வந்து அந்த சாச்சனாகிட்டையும் தர்ஷிகாகிட்டையும் கார்டனில் உட்காந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதாவது அவர் இப்போ பண்ணது தப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவங்க பண்ணதை நான் பார்த்தேன், பர்சனலாக என்கிட்ட இல்லை மற்றவங்க கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவர் பேசுறது, நல்லாவே இல்லை. இத்தனை பேர் இவ்வளோ சொல்கிறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறவர் சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறது அநாகரிகமான செயல்ன்றாங்க, பகிரங்கமாக சொல்லியாச்சு. இதில் தர்ஷிகாவும் கேட்டுட்ருக்கு, சாஞ்சனாவும் கேட்டுட்ருக்கு. ஆனால் குறும்படம் போட்டு அசிங்கமாக தான் அசிங்கமாயிடும். இல்லை இவ்வளோ தூரம் சொல்லியா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி வீராப்பா சுற்றிட்டு இருக்கிறாரு. இந்த வீராப்பா எவ்வளோ நாள் நம்ம பார்க்கலாம். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போயிட்டு தான் இருக்குது. லைவ்ல பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிற விஷால்
இவ சௌந்தர்யா கூட தான் உட்காந்துட்டு சிரிச்சு சிரிச்சு அவரே தான் வாலண்டரியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோடில் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, அது விஷால் பற்றி பேசினது தான் பெரிய இல்லை. எங்களுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு கேட்டுட்டாரு, அதுவே ஹாப்பி. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.